ரோஹிணி தான் சமைச்சிருக்கிறாங்க. எப்படி சமைக்கிறதுனே தெரியாமல் தேங்காய் சட்னிக்கு வந்து மைதா மாவு போட்டு அரைச்சிட்றாங்க. மனோஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னது மைதா மாவு போட்டு அரைச்சியாம்மா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. சரி அந்த சாம்பாராச்சும் எடுத்து நான் மாற்றி ஊற்றிட்டேன் அப்படின்னதும், என்ன மனோஜ் அப்படின்னதும், என்ன ரசத்தில் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னதும், மனோஜ் அது சாம்பார் அப்படின்னு, ஏங்க நீ வைக்கிறீங்க, கொஞ்சம் கெட்டியமாக வைக்கணும்னு ரவி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சட்னி சூப்பராக இருக்குது அப்படின்னு, அது மீனா வச்சது அப்படின்னு சொன்னதும், உடனே இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் மீனா தேவை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டிட்டு, பேசாமல் சாப்பிட்ற வேலையை பாரு அப்படின்னு மாமனார் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. முத்து வந்து ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னா, நீ என்ன பேசுன, வாய் இருந்தால் எதை வேணாலும் பேசிடுவேன்னு முத்துக்கு 2 திட்டுறாரு அவங்க அப்பா. உடனே எல்லாம் இந்த வீட்டில் வந்து முத்து நீயும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ தான் தாங்குவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு அவங்க மாமனார் எல்லாத்தையும். உடனே ஃபோன் வருது. உடனே மீனா தான் பேசியிருப்பாங்க, கூப்பிடு அப்படின்னு பேசும்போது, இல்லை எனக்கு ஒருத்தருங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மீனாவோட தங்கச்சி சொன்னது முத்து தேடுறதுக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் மனோஜ் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் லெட்ரு ஏதாவது இருந்தது, அம்மா உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு கீது எங்கேயாவது போயிருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதும், அவள் எங்கேயாச்சும் கோயிலில் போய் கீது உட்காந்துருக்க போகிறாடா, நீ என்ன சொல்கிற, ஏன்டா நீ அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.